கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உண்மையிலேயே நம்முடைய தேவனுக்கு கைவிட தெரியுமா தெரியாதா என்பதை இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கெஞ்சறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் தேவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? தண்டிக்கிறாரா? வாய்ப்பு கொடுக்குறாரா? எவ்வளவு வாய்ப்பு கொடுக்குறாரு? அநேக வாய்ப்பு கொடுக்குறாரு. நிறைய சத்தியத்தின் மூலியமா வசனத்தின் மூலியமா வாய்ப்புகளை கொடுக்கும்போது கூட நம்ம இன்னும் அப்படியே இருப்புன்னு சொன்னானே திரும்ப பண்ணுவாரு. என்ன பண்ணுவாரு? தண்டிப்பார். தண்டனை கொடுத்தப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? திறந்துவோம். தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கன்றுக்குட்டியை கயிறு போட்டு கட்டலனா அது என்ன பண்ணும்? சார், பயிரெல்லாம் என்ன ஆயிடும்? நாசமாயிடும். இங்கே இந்த மனசை தேவனுடைய கண்ட்ரோல்ல கயிறு போட்டு கட்டாதனால இவர் யூத ஜனங்கள் என்ன பண்ண வச்சார்னா தேவனை மறக்க செய்தார். இப்போ தண்டனை என்ன பண்ணிக்கிறாரா? தேவன் கொடுத்தார். இன்னொரு பழமொழி இருக்குது, பாம்பு கடிச்ச இடத்துல அந்த இடத்துல போகுமா? பாம்பு ஒன்று கடிக்குதுன்னா அந்த இடத்துல பாம்பு இருக்கு தெரிஞ்ச போகுமா? எசேக்கியா இப்போ தேவன் தண்டனை கொடுத்துட்டாரு, மனம் திரும்பிட்டாரு. திருப்பி அந்த இடத்துக்கு போவாரா? என்ன பண்ண மாட்டாரு? போக மாட்டார். மனம் திரும்பின உடனே சிறைசாலையிலேருந்து அந்த சிறையிருப்பிலேருந்து தேவன் நோக்கி கெஞ்சி மன்றாடுறாரு. தேவன் என்ன பண்றாருன்னா தன்னை தாழ்த்தின பின்பு கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரா? இரக்கம் செய்வார். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமுள்ள தேவன். தேவன் நாம் தேவனோடு இருந்தார், அவர் நம்மளோடு இருப்பார். நாம் தேவனை விட்டுவிட்டால் மனசே தேவனோடு இல்லை, தேவன் விட்டுவிட்டார். தேவனோடு அவர் இருந்தார், கெஞ்சி மன்றாடினார். தேவன் ஜெபத்தை கேட்டு மன்னிப்பு கொடுத்தார். வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 15 வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுமா? நீங்கள் தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவர் விட்டு விட்டால் அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், கை விட்டுடுவார்.